ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம நாட்டில் உண்மையாகவே பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்களா? அந்த பெண்ணோட பாதுகாப்புக்கு சட்டம் எந்த லெவலுக்கு முக்கியத்துவம் தருது? சுற்றி இருக்கிற நம்மள மாதிரி மக்கள் அந்த பெண் இனத்துக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் தரோம்? இது எல்லாத்தையுமே யோசிக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற நிறைய கிரைம்ஸ் தான் தெரியுது. தினம் தினம் நம்ம நிறைய கிரைம்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கிரைம்ஸில் மெஜாரிட்டியாக பாதிக்கப்படுறதே அந்த பெண்ணினம் மட்டும்தான். அந்த பெண் இனத்துக்கு கடவுள் எதனால் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தாருங்கிறது தெரியவே இல்லை. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அவங்க ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு தான் வராங்க. யாரோ ஒருத்தன் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். யாரோ ஒருத்தன் அவங்களை தண்டிச்சுட்டு தான் இருக்கான். அந்த தண்டனைய ஏத்துக்கக்கூடிய என்ன தப்பு அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தா, அந்த பெண்ணா பிறந்ததுதான் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்கு. வேற எந்த தப்புமே செய்யாம அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் எதுக்காக நம்ம பிறக்கணும், எதுக்காக நம்ம வாழணும், இந்த சட்டத்தை எதனால நம்ம நம்பணும், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு சம்பவம், அஞ்சலி அப்படிங்கிற வெறும் 20 வயசு பொண்ணு, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட்ல ஹப்புலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொடூரம் நடந்துச்சு, அந்த கொடூரம் நடக்கிறதுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்திய சட்டம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, இந்த வீடியோவோட கடைசியில என்ன பண்ணுச்சுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க சம்பவத்துக்குள்ளார போலாம். கர்நாடகா ஸ்டேட்ல ஹப்புலிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பிந்திகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வாழ்ந்த 20 வயதுடைய பெண்மணி தான் அஞ்சலி. அஞ்சலி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பொண்ணு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மாவோட ரொம்ப செல்ல பொண்ணு. பல வருடங்களா அந்த பிந்திகிரிங்கிற ஏரியால தான் அவங்களோட குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஸ்கூலிங், காலேஜ் எல்லாத்தையுமே அதே ஏரியால இருந்து தான் படிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். நம்ம நாட்டில் சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடைக்கக்கூடிய சம்பளத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஒரு அப்பா அம்மா அவங்களோட பையனோ பொண்ணுக்கோ பிளான் பண்ணுவாங்களோ, அதே மாதிரிதான் அஞ்சலியோட அப்பா அம்மா அஞ்சலிக்கும் சரி, அஞ்சலியோட தங்கச்சியான யசோதாவுக்கும் சரி, 2 பேத்துக்குமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அஞ்சலிக்கு நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா அஞ்சலியோட அப்பா அம்மாவுக்கு எப்படியாச்சும் அஞ்சலியை ஒரு நல்ல இடத்துல கட்டி தரணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போகட்டும், வேலைக்கு போய் அவளோட ஃபேமிலியை அவ காப்பாற்றட்டும், அவளுக்கு அவ சம்பாரிச்சானா போதும், நமக்கு எதுவும் தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் டிபிக்கல் ஃபேமிலியில அப்பா அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும், காசு கம்மியா இருந்தாலும், அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு. ஆனா அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி மே 15ஆம் தேதி 2024 வருடம் காலையில 10 மணி பக்கம் அந்த குடும்பத்தோட நிம்மதியே கெடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துல அவங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அஞ்சலி அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளார சமைக்கிறதுக்காக போறாங்க. திடீர்னு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அஞ்சலி கத்துற ஒரு சத்தம். என்னாச்சு அஞ்சலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே வந்து பாக்குறாங்க. ஹால்ல தன்னோட பொண்ணு யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு வெளியில இருந்து திடீர்னு உள்ளார பூந்து கத்தியால கண்டபடி அஞ்சலி குத்துறான். தன்னோட மகள் ரத்த வெள்ளத்துல இறந்து போறத அந்த அம்மா பாக்குறாங்க. அவங்களால தடுக்க முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா அவன் குத்துறான். அவங்க கத்துறத பார்த்து பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்காரங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா எல்லாருமே வரத்துக்கு முன்னாடியே கத்தியால குத்துனவன் உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அங்க வர மக்கள் எல்லாருமே உடனே போலீஸ்க்கு, ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்றாங்க. போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வரும்போதே அஞ்சலி அந்த இடத்துல இறந்துதான் கிடந்தாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸ் அவங்க இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயும் போல போஸ்ட்மார்ட்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. போலீஸ் முதல் விஷயமா கேட்டது அவங்க அப்பா அம்மாவை தான். அஞ்சலியை யாரு கொலை பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அவங்க சொன்ன முதல் பேரு கிரிஷ், கிரிஷ் சவந்த். அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, விஸ்வானந்த் சவந்த். இவன் தான் கொலை பண்ணியிருப்பாங்கிறத அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க. வரக்கூடியவன் துணி எல்லாத்தையுமே முகத்துல கட்டிக்கிட்டு வந்தாலும் அவன் யாருங்கிறது எங்களுக்கு கரெக்டா தெரியுங்கிறத போலீஸ்ட்டு கிளியரா சொல்றாங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். இவன் தான் கொலை பண்ணாங்கிறத எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த அப்பா அம்மா சொல்றது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிந்திகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிரீஷ் அப்படிங்கிறவங்க மேல நாங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனா நீங்க எடுக்கல, அதனாலதான் எங்களோட பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ்க்கு இதை கேட்கும் போதே ஒரு ஷாக்கிங். அந்த பிந்திகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கும் போதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சலி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போய் கிரீஷ் அப்படிங்கிற ஒருத்தன் என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயன்படுத்துறான்.
கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 18ஆம் தேதி 2024 வருடம் அதே ஹப்புலி டிஸ்ட்ரிக்ட்ல நேஹா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஃபயாஸ் அப்படிங்கிற பையன் கிளாஸ் ரூம்க்கே போய் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். எதனாலன்னு கேட்டா லவ் ப்ரொபோசல் பண்ணதை அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனால கொலை பண்ணிட்டான். அதே மாதிரி நானும் உன்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிரீஷ் என்னை பயம்படுத்துறான் அப்படின்னு அஞ்சலி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவன் சும்மா சொல்லியிருப்பாமா, நீ பயப்படாத, ஒருத்தன் எவிடன்ஸே இல்லாம நம்ம அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது, காலேஜ் படிக்கிற பையன் வேறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் உண்மையாலுமே வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த கிரீஷ் எங்கன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அவன் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். கொலை பண்ணிட்டு போனவன் இப்ப எங்க போனான் அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பக்கம் போலீஸ் கிரீஷோட ஃபேமிலி ஆகட்டும், கிரீஷோட மொபைல் நம்பர் ஆகட்டும் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. அவன் எங்க தான் போயிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. சம்பவம் நடந்த அதே நாள் சாயந்தரம் கிரீஷோட போட்டோவை போஸ்டரா ஒட்டி எல்லா இடத்துலயுமே அட்வர்டைஸ் பண்றாங்க. இவன் ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சுட்டான், இப்ப அப்ஸ்காண்டா இருக்கான், யாராச்சும் பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஒட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணும்போது தான் சம்பவம் நடந்த அதுக்கு அடுத்த நாள் மே 16ஆம் தேதி கிரீஷ் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதா ரயில்வே போலீஸே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது அடிக்கடி போலீஸ் அந்த இடத்துல நடந்து போகிறத நம்ம பார்த்துருப்போம். ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ட்ரெயின்குள்ளாரையே நடந்து போவாங்க. ஒரு ஸ்டேஷனில் ஏறி ட்ரெயின்குள்ளார அப்படியே வாக்கிங் போயிட்டு இன்னொரு ஸ்டேஷனில் இறங்குவாங்க. ஏன்னா ட்ரெயின்குள்ளார ஏதாச்சும் கிரைம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தான் அந்த ட்ரெயின்குள்ளார கிரீஷ் உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ நம்ம இவனை பிடிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஓடிடுவாங்கிறது நல்லாவே தெரியும். அதனால போலீஸ் டீம் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்டேஷன் வரத்துக்குள்ளாரியே அவனை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ் நம்மளை பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச கிரீஷ் உடனே அந்த ட்ரெயின் விட்டு ஓட ஆரம்பிச்சான். ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது, கதை விட்டு வெளியே குதிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அவன் குதிக்க ஆரம்பிச்சான். எப்படியோ அவனை பிடிச்சி இழுத்து அவன் மேல ஏகப்பட்ட அடிகள் பட்டு தலையில, கையில, காலில் எல்லா இடத்துலயுமே காயம். அவன் உயிர் தப்பிச்சதே பெருசுங்கிறத போலீஸ் சொல்றாங்க. ஆனா எப்படியோ அவன் உயிர் போகாம அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் பக்கம் அவனால பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் கிரீஷ்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் அவளை கொலை பண்ணியா, அவங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும் போது கிரீஷ் அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறான். அதுக்கு முன்னாடியே அவன் ஒத்துக்குவாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கிரீஷை பத்தி எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே விசாரிச்சிருக்காங்க. கிரீஷ்க்கும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு. அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் கிரீஷ் அப்படிங்கிறவனுக்கு 23 வயசு ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இந்த அஞ்சலியோட வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அவனோட வீடும் அமைஞ்சிருக்கு. அஞ்சலி பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால பேச ஆரம்பிச்சிருக்கான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கிறத கிரீஷோட ஃப்ரெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க அப்படிங்கும் போது எதனால இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு, பிரேக்கப் ஆயிடுச்சா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போலீஸ் ஒரு கேள்விக்குறியா தான் வச்சிருந்தாங்க. ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியல. கிரீஷ் இவளை கொலை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்ததே ஒரு ஃப்ரெண்டோட பைக்ல தான். அந்த ஃப்ரெண்டு கிட்ட கிரீஷ் என்ன சொல்லியிருக்கான், அஞ்சலியோட வீட்டுக்கு போகணும்டா, வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு நான் ஓடி போகணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நாங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கமே அப்படின்னு சொல்லி தான் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான். கிரீஷ் வீட்டுக்குள்ளார போகிற வரைக்கும் அஞ்சலியை கொலை பண்ண போறாங்கிறது அவனோட ஃப்ரெண்டுக்கே தெரியாது. அவன் உள்ளார போயிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா அவனோட உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ஒரு கத்தி வச்சுட்டு ஓடுறான். அவன் கையில கத்தி இருக்குங்கிறதே ஃப்ரெண்டுக்கு அப்பதான் தெரியும். மக்கள் எல்லாருமே இவன் தான் கிரீஷை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இவனை தான் ஃபர்ஸ்டா போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. சோ இப்போ போலீஸ்க்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு கிரீஷ்க்கும் அஞ்சலிக்கும் ஒரு காதல் கதை இருக்கு. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால கொலை நடந்துருச்சு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிய வருது. அஞ்சலியோட வீடு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேரும் லவ்லாம் பண்ணல, ஆரம்பத்துல இருந்தே இவன் எங்களோட பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், என்னோட பொண்ணு லவ் பண்ணாதனால தான் இவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வீட்டுல சொல்றாங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்குங்கிறது போலீஸ்க்கு ஒரு டீடைல் இல்ல. 2 பேருமே ஒவ்வொரு ஸ்டோரி தான் சொல்றாங்க. உண்மையாவே இப்ப கிரீஷ் தான் படுக்கையில இருக்கான். அவனை விசாரிச்சா எதனால இந்த விஷயத்த பண்ணான், எதுக்காக பண்ணான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கிரீஷ் கிட்ட எதனால கொன்ன, எப்படி கொன்ன, இதுக்கான காரணம் என்ன, எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாங்க. கிரீஷ் போலீஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும், அவளும் நாளும் ரொம்ப நாளா லவ் பண்ணும், அவ காசு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அஞ்சலியோட தங்கச்சியான யசோதா படிக்கிறதுக்கு நான் தான் 3 லட்சம் ரூபாய் பக்கம் காசு கொடுத்தேன். இந்த மாதிரி நான் காசு கொடுக்கும் போது எல்லாமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றோங்கிறது அஞ்சலியோட அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சும் கடைசி கொஞ்சம் மாதங்களா அஞ்சலி என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. கடைசி 3 மாசம் பக்கம் அவ என்கிட்ட பேசினா சண்டை மட்டும் தான் போடுவா, இல்ல பேசவே மாட்டான்.
என்னோட வீட்டில் எங்கள் அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஒரு நாள் சொன்னான். அன்னைக்கு நாங்கள் ஒரு மாலில் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் 2 பேத்துக்குமே அப்போ செம்ம சண்டை வந்துச்சு. எதனால் திடீர்னு வந்து உங்கள் அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, உனக்கு அதில் ஆசை இருக்கா? நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்ல. இப்போ திடீர்னு வேற யாரோ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேத்துக்கும் அந்த மாலில் பெரிய சண்டையே வந்துச்சு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே சண்டை போடாதீங்கன்னு சொல்லி எங்கள் 2 பேத்தையுமே வீட்டுக்கு அமைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, நான் பேச ட்ரை பண்ணால் ஒதுங்கி போகிறா, அவங்க அப்பா அம்மாவும் ஒதுங்கி போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து என்னை யூஸ் பண்ணி என்னை தூக்கி போட்டுட்டாங்க. அதனால தான் நான் கடைசியாக அஞ்சலியை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தை கிரீஷ்ட்டு வந்து போலீஸ் கேட்கும் போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணாதான் இவன் ஒரு கதையை சொல்றான். அந்த பொண்ணோட வீட்டில் என்னன்னா இவன் ஒன் சைட் லவ் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றாங்க. கிரீஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் சில பேர்த்திட்ட விசாரிக்கும் போது தான் கடைசி 3 மாசம் பக்கமாவே கிரீஷ் ஒரு கோபத்திலேயே அலைஞ்சிட்டு இருந்தான். எப்படியோ அவ கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கான். ஏப்ரல் 18ஆம் தேதி நேஹா அப்படிங்கிற பொண்ணை ஃபயாஸ் அப்படிங்கிற பையன் கொலை பண்ணான். லவ் ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணதுனால கொலை பண்ணான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையும் ஃபயாஸ் மாதிரி தான்டா எல்லாருமே பேசுவாங்க, ஃபயாஸ் மாதிரி தான்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் கொலை பண்ண போறேன், நான் சொன்ன மேரேஜ் ப்ரொபோசலுக்கு அவ அக்செப்ட் பண்ணல, அதனால நானும் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே அவன் சொல்லியிருக்கான். அதனால போலீஸ்க்கு கிரீஷ் தான் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்குது. ஆனா உண்மையானவே கிரீஷ் அஞ்சலி லவ் பண்ணாங்களா அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கிரீஷ் நாங்க 2 பேருமே சேர்ந்து மைசூர் ட்ரிப்லாம் போய் ரூம்லாம் எடுத்து தங்கியிருக்கோம். அந்த ரூமோட இன்ஃபர்மேஷன் பாருங்க, போட்டோஸ் பாருங்க, நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் பாருங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபையுமே போலீஸ்ட்ட தந்திருக்கான். அது இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் வெளியே அறிக்கை தரல. ஸோ இப்போ போலீஸ்க்கு கிரீஷ் தான் இவளை கொலை பண்ணான், எதுக்காக கொலை பண்ணான் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததா நீ எங்க ஓடி போகணும்னு நினைச்ச, எதனால நீ மும்பை ட்ரெயின் எடுத்த, மும்பையில் உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போது தான் நான் கோவத்தில் கொலை பண்ணிட்டேன், ஆனால் நான் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணேன். நான் கொலை பண்ணதுக்கு எத்தனை வருஷம் தண்டனை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வக்கீல்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த லாயரை கன்சல்ட் பண்ணும் போது கண்டிப்பாக எனக்கு ஆயுள் தண்டனையோ இல்லை 10 வருடம் பக்கம் தண்டனை கிடைக்குங்கிறத அவர் என்கிட்ட சொன்னார். நான் 10 வருஷம் ஜெயிலில் இருக்க முடியாது, ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கை ஜெயிலே முடியக்கூடாது. அதனால தான் நான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன். மும்பை, கோவா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் கண்காணாமல் நான் பாட்டுக்கு வாழ்ந்துடலான்னு நினச்சேன். நான் எதுக்காக தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்க, அவங்க தான் விஷயமா என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை தூக்கி போட்டாங்க, அதனால தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட ரொம்ப தைரியமா சொல்றான். இதெல்லாம் தாண்டி என்னோட லவ் விஷயம் அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். என்கிட்ட நிறைய டைம் அஞ்சலியோட தங்கச்சியான யசோதா பேசியிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்றான். இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் போலீஸ்க்கும் தோணுது. சாதாரணமா ஒரு பொண்ணோட அப்பா அம்மா என்னைக்குமே அவங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அஞ்சலியோட வீட்டில் அதே விஷயங்கள் தான் நடக்குது. இந்த சம்பவம் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஏரியாவே டோட்டலா கூட்டம் கூடிடுச்சு. எல்லா மக்களும் சரி, பிரஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 20 வயது பெண்மணியை ஒருத்தன் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அவன் கொடூரமா கொலை பண்ணதையும் தாண்டி அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒருத்தன் என்னை கொலை பண்றேன்னு மிரட்டுறான் இப்படின்னு சொல்லியும் அந்த ஆக்ஷன் எடுக்காததுனால தான் இந்த கொலையே நடந்திருக்கு. அவங்க அட்லீஸ்ட் கிரீஷை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்தாவது, கிரீஷோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தாவது அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கலாம். உண்மையாவே கிரீஷ்க்கும் அஞ்சலிக்கு என்ன நடந்துச்சு, கிரீஷ் சொல்ற மாதிரி அஞ்சலி ஏமாத்திருக்காளா, இது லவ் பண்ணி கடைசியா பிரேக்கப் பண்ண விஷயமா, அவங்களோட வீட்லயும் இவனை ஏமாத்திருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளோட மனசுல இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க, ஏதாச்சும் ஒரு பெண்மணி ஒருத்தனை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு யாரையாச்சும் போய் கொண்டிருக்காங்களா, ஆசிட் ஊத்திருக்காங்களா, கத்தி வச்சு குத்தி இருக்காங்களா, அருவா வச்சு வெட்டி இருக்காங்களா, பப்ளிக்ல அசிங்கப்படுத்தி இருக்காங்களா, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஏன் இந்த பசங்களோட மண்டைக்கு மட்டும் போகுது அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு பெண்ணை காதலிக்கும் போது எப்படி நம்ம உயிருக்குயிரா காதலிக்கிறோமோ அதே மாதிரி அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களை எதனால விட்டுட்டு போறாங்க, அவங்க ஏமாத்தணும்னு நினைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை பார்க்குற ஒரு மைண்ட் செட் என்னைக்கு தான் வரும்? 2024 வருடம் 20K கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த 20K கிட்ஸ் கூட இதே மாதிரி கிரைம் தான் பண்ணிட்டு வராங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த கிரைம் நடந்துகிட்டே இருக்கும்? ஒரு பொண்ணு மேல தப்பாவே இருந்துட்டு போகுது. ஒரு பொண்ணு மேல தப்பாவே இருந்தாலும் அந்த பொண்ணை கொல்லணுங்கிற தேவை எதனால வருது? தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களா, அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போறாங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்களை விட்டுட்டு போறாங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்களை கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறாங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலையால உன்னை லவ்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ ஒரு ஒன் சைட் லவ்வராகவே இருக்கியா?
உன்னோட வாழ்க்கையில 1000 விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு, உங்களுக்காக இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு, உங்களோட அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் யோசிச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில நல்லபடியா வாழுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சைக்கோ மாரி போய் மர்டர் பண்றதுங்கிறது, தன்னோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு, கடைசி வரைக்கும் போய் ஜெயில்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, உங்களோட லைஃப்க்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருமா? பழி வாங்குறதுனால உங்களோட லைஃப்ல எல்லா விஷயங்களும் வந்துருமா? இந்த மாரி விஷயங்கள எல்லாத்தையுமே தயவு செய்து தவிர்த்துருங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா, முக்கியமா நீங்க ஒரு பையனோட அப்பா, அம்மாவா இருந்தா, அந்த பையனுக்கு தயவு செய்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணணும், அவ ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்ணணும், ஒரு பொண்ணு ஏமாத்துனா என்ன பண்ணணும், உன்னோட லைஃப்ல என்ன முக்கியம், இந்த மாரி எல்லா விஷயங்களும் சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தால், 18 வயசுக்கு அப்புறம் அவங்க மேஜரா ஆகும்போது, நீங்க 18 வருஷம் என்னலாம் சொல்லி தந்தீங்களோ, அந்த மாரி ஒரு நல்ல மனிதரா மேல வருவான். அது ஒரு அப்பா, அம்மாவோட கையில தான் இருக்கு. இந்த வீடியோவ சொல்ல ஆரம்பிக்கும்போது, நான் எல்லாத்துட்டயுமே ஒரு வார்த்தை கேட்டேன். உண்மையாலுமே இந்த உலகத்துல, இந்த நாட்டுல ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அஞ்சலி எனக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு, எவ்வளவுதான் போய் முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மனசுல அஞ்சலி சாகக்கூடியவ தான். ஒரு பையனை ஏமாத்திட்டாலே, ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாத்திட்டாலே, அந்த குடும்பமே ஏமாத்திருச்சே அப்படிங்கிறத நிறைய சொல்லுவீங்க. போலீஸ் இன்னும் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாலும் கொலை பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்புங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொலைய பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு காதலோ, காமமோ, காசோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளார கொண்டுட்டு வருதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தப்பே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.